Hello students, welcome to our YouTube channel. SSC CGL 2026 எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் அகைன் ஓபன் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் லாஸ்ட் டேட்ல அப்ளை பண்ண முடியாம மிஸ் பண்ணிருந்தீங்களோ நீங்க எல்லாரும் ஒரு 2 நாள் டைம் தந்திருக்காங்க. அந்த 2 நாள்ல உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கிட முடியும். அப்ளை பண்றப்ப இதெல்லாம் கவனமா இருக்கணும்ங்கற அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். அதனால கவனமா கவனிச்சுக்கோங்க. சோ நமக்கு CGL 2026 எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட்ங்கிறது ஜூன் 22 தான். ஸோ நேற்று நைட்டோட ஆன்லைன் அப்ளை பண்ணுற டேட்டுங்கிறது முடிச்சுட்டு, ஆனால் நிறைய பேர் வந்து எஸ்எஸ்சிட்ட ரிப்போர்ட் பண்ணனால இப்போ 2 நாள் எக்ஸ்ட்ராவாக தராங்க. அதாவது இன்னைக்கு நைட்டு 11 மணிலேருந்து 25ஆம் தேதி நைட்டு 11 மணி வரைக்கும் யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்களோ அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் இந்த டேட்டை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட முடியும். ஸோ இது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த டைம் பீரியடில் 28 லட்சம் ஆஸ்பிரண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஒரு 30 லட்சத்துக்கு மேலேயே போகலாம். ஆனால் அதை நினச்சி நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது. ஏன்னா ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 1 லட்சத்துக்கிட்ட தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டே பை டே மார்க் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி மிஸ்டேக்ஸை சரி பண்ணி சின்ன சின்ன விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி மிஸ்டேக் வராமல் ஸ்கோர் நல்லா பாசிட்டிவாக இம்ப்ரூவ் ஆகிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த 12,256 இந்த டைம் வேகன்சி, இப்போ வரைக்கும் வேகன்சி வரக்கூடிய நாட்களில் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதிகபட்சம் ஒரு 15,000 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த 15,000த்துல ஒரு ஆளாக நீங்கள் செலக்ட் ஆக முடியும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் டார்கெட்டுங்கிறத பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணுறப்போ நமக்கு முன்னாடி கொடுத்த குரூஷியல் டேட்டு ஜூன் 22. ஏன்னா அதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டுங்கிறதுனால சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அதான் குரூஷியல் டேட்டாக கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் மாறி இருக்கிறதுனால குரூஷியல் டேட்டும் மாறி இருக்கு. இப்போ குரூஷியல் டேட்டுங்கிறது ஜூன் 25. ஓகேவா? இந்த டேட் தான் குரூஷியல் டேட். குரூஷியல் டேட்குள்ள ஓபிசி, இடபிள்யூஎஸ் மற்ற சர்டிஃபிகேட்லாம் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கேட்டகரியில் இருக்கணும். அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கலாம். இப்போலாம் ஓபிசி வந்து சில இதுலலாம் வந்து இன்னைக்கு அப்ளை பண்ணால் ஒரு நாள் விட்டு அடுத்த நாளே ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் வந்துடுது. ஸோ அதனால் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ராப்பராக இருக்குன்னா உடனே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓபிசி இல்லாதவங்க இப்போ கூட ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்டு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணிவிடுங்க. அதில் அப்ளை பண்ணுறப்போ 2 இடத்துல நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வருது. என்னெல்லாம்னா, ஒன்று லாங்குவேஜ் என்ன சூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ நேம்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்றதை தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் உள்ளவங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க, அதை கொடுங்க. அடுத்தது எந்த மீடியமில் நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் எழுதுனீங்கன்னு கேட்டிருப்பாங்க. எந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுதுனீங்களோ, எந்த மீடியமில் படிச்சிங்களோ அதை அடுத்ததாக கொடுத்துக்கோங்க. இது ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது. 2வது கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ஃபோட்டோ ஆதார் வெரிஃபிகேஷன், அந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டி, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எரர் வருது. இந்த மாதிரி இஷ்யூ நிறைய பேர் அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க. அது அடுத்தடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த எரர் வர்றது கிடையாது. ஸோ இந்த 2 நாள் அப்ளை பண்ண போகிறவங்க உங்கள் ஃபேஸ் வந்து அது ஸ்கேன் பண்ணி முடிச்சோடனே சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராசஸிங்னு வரும். வந்ததுக்கப்புறமா ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டை கொடுங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஒருவேளை எரர் காமிச்சுன்னா அடுத்து ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். பொறுமையாக ட்ரை பண்ணாலே இது வந்துடும், ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது இந்த ஃபேஸ் ஆர்டியாக இருக்கட்டும், ஃபோட்டோ லைவாக கேப்சர் பண்ணுறதா இருக்கட்டும், சிக்னேச்சர் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதா அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த 3மே மை எஸ்எஸ்சிங்கிற அந்த ஆப்லேயே பண்ணுங்க. ஓகேவா? இந்த ஃபேஸ் ஆர்டிக்கு முன்னாடி உள்ள எல்லா இதுவுமே நீங்கள் வெப்சைட்டில் பண்ணிக்கலாம், லேப்டாப்பில் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ், இந்த 3 ப்ராசஸ் அண்ட் ஃபைனலாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய ஃபீஸ் பே பண்ண வேண்டியது, இது எல்லாமே மொபைல் ஆப்லேயே பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபோட்டோ லைவாக நீங்கள் கேப்சர் பண்ணிக்கிட முடியும். சிக்னேச்சருமே வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய பேஜில் எப்படி சிக்னேச்சர் போட்டிருந்தாலும் சரி, அதை ஃபோட்டோ எடுத்து உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க. சிக்னேச்சர் அப்லோட் பண்ண வேண்டிய இடத்துல கொண்டு அந்த இதை போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுவே கிராப் பண்ணுறதுக்கு ஒரு இது மாதிரி வரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக இதுக்குள்ளே வர மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட முடியும். ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை மட்டும் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. யாருக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்டை கேளுங்க. அப்ளை பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன், அதோடைய கமெண்ட் செக்ஷன்லையும் டவுட்டுங்கிறத கேளுங்க. ஆல்ரெடி நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன்னா அதுலேயும் உங்களுக்கு டவுட்டு கிளியர் ஆகிடும். ஸோ இல்லைனா அகைன் கேளுங்க, நான் உங்களுக்கு அந்த டவுட்டுன்றதை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு இந்த எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். மோஸ்ட்லி ஆகஸ்ட்டில் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நமக்கு இது வரைக்கும் செலெக்ஷன் போஸ்டோடைய 14 எக்ஸாம், அதுக்கப்புறம் ஸ்டெனோ எக்ஸாம், ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் எக்ஸாம், இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சிஜிஎலுக்கு முன்னாடி வந்தது. ஸோ இதெல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு தான் நமக்கு சிஜிஎலுங்கிறது வரும். செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் ஜூன் மாதம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷனில். ஆனால் ஜூனே முடிய போது, எக்ஸாமுக்கு ஒரு 30 டேஸ்க்கு முன்னாடியாவது டேட்டுங்கிறத ரிலீஸ் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமுங்கிறது ஜூலையோட எண்ட்லையோ இல்லை ஆகஸ்டோட ஃபர்ஸ்ட் வீக்லேயோ கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டாக் இருக்குது. அது எந்த அளவுக்கு
உண்மைன்றது தெரியல, ஆனால் அப்படி ஒரு டாக் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்னவா இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி நமக்கு ஆகஸ்டோட எண்டுலையோ இல்லைனா ஆகஸ்ட்டில் எந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்களோன்றதுலாம் நமக்கு இந்த ஜூலையில் என்னென்ன எக்ஸாம் எப்போ ஷெட்யூல் ஆகுதுங்கிறத டிபெண்ட் பண்ணி நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஆகஸ்டோடைய மிட்டில் கம்ப்ளீட்டாக எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணணும் இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல பிளாட்ஃபார்மில் ஆன்லைன் லைவ் டெஸ்ட்டுங்கிறது அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. சீரியஸ் ஆஸ்பிரண்ட்லாம் அந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ அதில் முடிஞ்ச அளவுக்கு அந்த பர்சன்டேஜில் 90% மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஒரு சேஃப் இதாக வந்து இருக்கும். ஸோ ஃபைனலாக இல்லை எத்தனை பேர் அட்டன் பண்ணிக்கோங்க, 90% மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு மெயினாக ரீசனிங்கில் இப்போ செக்ஷனல் டைமிங் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ரீசனிங், மேக்ஸு, இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் இருந்தால் நிறைய கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் நமக்கு 15 நிமிஷம் தான் இருக்குது. அந்த 15 நிமிஷத்தில் மேக்ஸிமம் நிறைய பேரால் 15-18 தான் அட்டன் பண்ண முடியுது. அது பத்தாது. ஓகேவா? குறைஞ்சது 22க்கு மேலேயாவது ஆன்சர் பண்ணுற மாதிரி ரீசனிங்கில் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் இப்போ கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு ஒரு 60 நாள் கிட்ட டைம் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டு எப்படியாவது இந்த 60 நாளில் டெய்லியும் காலையில் ஒரு செக்ஷனல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் புக்கில் நிறைய டெஸ்ட் கிடக்கு. ஸோ டெய்லி ஒரு காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு செக்ஷனல் டெஸ்ட் அட்டன் பண்ணி அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணி 22க்கு மேலே கன்சிஸ்டண்டாக ரீசனிங் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே 22க்கு மேலே. ஓகேவா? ஏன்னா ஓவரால் கட் ஆஃப் தான் நமக்கு. இதில் நமக்கு நல்லா பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம பண்ணோன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு 100லேருந்து 110 ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கோங்க. இதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் லெவல் லாஸ்ட் இயர் பேப்பர் லெவல் மாதிரியே தான் இருக்கும். 22-23 கொஷின் போட முடியும். ஆனால் அந்த 15 நிமிஷத்தில் போடுறோமாங்கிறதா மேட்டரே இருக்குது. அதனால மேக்ஸ் நான் சிலபஸ் முடிச்சுட்டேன். மேக்ஸில் வந்து என்னால் வந்து ஒரு 15லேருந்து 18 கொஷின் வித்தின் டைம் போட முடியுது. ஆனால் மார்க் டெஸ்ட் முடிஞ்சோடனே என்னால் 25-23 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரியான எபிலிட்டி எனக்கு இருக்குது. ஆனால் அந்த டைமில் போட முடியலன்னு சொல்கிறவங்க டெய்லி காலையில் டெஸ்ட் புக்கில் இருந்து ஒரு மேக்ஸ் ஷிஃப்ட் கொஷின் 2025 பேப்பர்ஸ் இருக்குல்ல, அது டெய்லி ஒரு டெஸ்ட்டுங்கிறத டெய்லி அட்டன் பண்ணிக்கிட்டே வாங்க. அதில் அட்டன் பண்ணுறப்போ ஒவ்வொரு கொஷினுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறோம், அந்த கொஷினுக்கு ஆவரேஜ் டைமை விட நம்ம டைம் கம்மியாக இருக்கா? ஸோ அப்படி கம்மியாக இருக்குன்னா ஓகே. அதுவும் எவ்வளோ கம்மியாக இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஷினை 40 செகண்ட்குள்ளே சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அட்டன் பண்ணுறப்பவும் கவனமாக இருங்க. ஏன்னா மேக்ஸில் நமக்கு எப்போவுமே 25ல் 22லேருந்து 23 கொஷின் நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கிறப்போ 22லேருந்து 23 கொஷின் போட்டுற முடியும். ஓகேவா? ஆனால் அந்த டைம்குள்ளே நம்ம போடுறோமாங்கிறது நம்ம அப்ரோச்சை பொறுத்து தான் இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு ஈஸி கொஷின், ரொம்ப சீக்கிரமாக சால்வ் பண்ண மாதிரியான கொஷின்ஸு உங்களுக்கு இதெல்லாம் நான் நிறைய டைம் சால்வ் பண்ணியிருக்க மாதிரியான கொஷின்லாம் டைமே எடுக்காத மாதிரியான கொஷின்லாம் இருக்கலாம். அதெல்லாம் முதல்ல சால்வ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் டேக்கன் கொஷின்ஸு அந்த மாதிரி கொஷின் அடுத்தடுத்து போனீங்கன்னா நல்ல அட்டெம்ப்ட்டுங்கிறது இருக்கும். ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சில ஷார்ட் ட்ரிக்ஸுங்கிறது இருக்குது. ஸ்கொயர்ஸ் இருக்குது, டிவிஷனல் மெத்தட் இருக்குது, யூனிட் டிஜிட் மெத்தட்ஸ் இருக்குது. இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஸ்கொயர் கியூப்ஸ்லாம் நல்ல மைண்டில் ட்ரிக்கு படிச்சுக்கோங்க, நல்ல விஷயம். ஆனால் 50 வரைக்காவது ஸ்கொயர்ஸு, 30 வரைக்காவது கியூப்ஸு, ஒரு 20 டேபிள் வரைக்காவது நல்லா மெமரைஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதில் யோசிக்கக்கூடிய அளவுக்கு உடனே போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது எப்போவுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டைப்ஸ்ன்றது இருக்குது. நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜாமெண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிமிலாரிட்டியிலேருந்து, கார்டுலேருந்து, டான்ஜென்ட்லேருந்து கொஷின் கம்பல்சரி இருக்கும். இந்த 3 தான் மெயின். இந்த 3த்தோட எல்லா டைப் ஆஃப் கொஷின் ஃபார்முலா ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. அடுத்தது மென்சுரேஷனா, ப்ரிசமு பிரமிட்லேருந்து இப்போ ஒரு கொஷின் கம்பல்சரி கேட்குறாங்க, அதை ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். கோஆர்டினேஷன் ஜாமெண்ட்ரிலேருந்து இப்போ ஒரு கொஷின் கம்பல்சரி கேட்குறாங்க. கோஆர்டினேஷன் ஜாமெண்ட்ரியோட எல்லா ஃபார்முலா கான்செப்டும் ஃபிங்கர் டிப்பில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் நிறைய கொஷின் சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது அதே மாதிரி இப்போ மிக்சர் அண்ட் அலிகேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பர்சன்டேஜ், இந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஷின்ஸை முடிஞ்ச அளவுக்கு பர்சன்டேஜ், ரேஷியோ இந்த மெத்தட்ஸை வச்சு சால்வ் பண்ணுங்கள். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. டெய்லி காலையில் ஒரு மேக்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஒரு சில டாபிக் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஒரு சில டாப்பிக்கில் நீங்கள் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கலாம். டெய்லி அட்டன் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த வீக்கான டாபிக்ஸை சைடில் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் டெய்லி அட்டன் பண்ணுற டெஸ்ட்டை சின்சியராக அட்டன் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்டாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டெய்லி அட்டன் பண்ணி 25 கொஸ்டின் பார்க்குறீங்க, அதில் உங்களுக்கு 20 போடுறீங்க, 5 மிஸ் ஆகுதுன்னா அது 5 கொஸ்டினை சொல்யூஷன்லேருந்து இப்போ கற்றுக்கோங்க. ஸோ தட் இல்லை அந்த 5 கொஸ்டினில் சில கொஸ்டின் நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அந்த நோட்டை பார்த்து அந்த டாபிக் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிஜிஎல் 2025 46 ஷிஃப்ட் இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று போட்டாலும் 46 நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட்டுன்றது இருக்கும். இந்த 46 நாளில் ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுக்கீங்க, அது ரொம்ப வீக்காக இருக்கீங்க, அந்த டாபிக் வந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்கன்னா 46 நாளில் 46 டெஸ்ட், 46 கொஸ்டின் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் 46 கொஸ்டினுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த டாப்பிக்லேருந்து இன்னொரு புது டைப் கேட்கறதுக்கான வாய்ப்புன்றது இருக்காது. ஸோ அந்த டாப்பிக்கில் கேட்கக்கூடிய விஷயம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். மேக்ஸ்க்கு இதை ஒரு
30 மினிட் கூட ஆகாது, 15 நிமிஷம் டிஸ்டர்ட் பண்ண போறீங்க. அடுத்த ஒரு 30 மினிட்டோ 15 மினிட்டோ நீங்கள் அனலைஸ் பண்ண போறீங்க. இந்த ஒரு 45 மினிட் 30 மினிட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதுங்கிறது மேக்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கன்சிஸ்டண்டாக இருக்கீங்களான்றது தான் மேட்டர். அதனால கன்சிஸ்டண்டாக இருங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய தப்பு தான் வரும், ஓகேவா? ஆனால் இங்கிலீஷோட பேப்பருங்கிறது எடுக்கடி வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் படித்த ரூல்ல இருந்தா கேட்குறாங்க. ஸோ அதனால வந்து இங்கிலீஷ்க்கு என்ன பண்ணுங்கன்னா, டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் டெய்லி அட்டன் பண்ணுங்க. நிறைய மார்க் எடுத்தாலும் சரி, 40+ ஸ்கோர் பண்ணாலும் சரி, 25 கீழே ஸ்கோர் பண்ணாலும் சரி, டெய்லி அட்டன் பண்ணி கம்மியான மார்க் எடுக்கிற டெஸ்ட்ல இருந்து, அந்த சொல்யூஷன்ஸ்ல இருந்து, மிஸ்டேக் பண்ண கொஸ்டின், ஸ்கிப் பண்ண கொஸ்டின்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நிறைய மார்க் எடுத்த கொஸ்டினாக இருந்தாலும் சரி, அதுலேயும் சில கொஸ்டின் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க, மிஸ்டேக்காக இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்தும் லேர்ன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஆர்ட்ஸில் தப்பு பண்ணிகிட்டே வாரீங்கன்னா அது உங்களுக்கு மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணுவீங்க, அது பிறகு பார்த்துக்கலாம்னு நினைப்பீங்க. 2வது நாள் அந்த மாதிரி பண்ணுவீங்க. 3வது நாள் 4வது நாள் நீங்கள் கன்சிஸ்டண்டாக டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்போ இதனால தான் நமக்கு மார்க் வர மாட்டேங்குன்ற கில்ட்லேயே அது சரி பண்ணுறதுக்கு என்ன ட்ரிக்ஸ், என்ன எப்படி அப்ரோச் பண்ணுறது, இதெல்லாம் லேர்ன் பண்ணிப்பீங்க. அதை ஒரு 5 நாள் 6 நாள் அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கிறப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வர்றப்போ அதுவே கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணும். இதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதை நான் ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டுக்காக சொல்கிறேன். ஏன்னா ரொம்பவே நீங்கள் ஆவரேஜாக இருக்கீங்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை பூஸ்ட் பண்ணும். அதனால ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் அன்பிரடிக்டபிள் டாப்பிக்காக இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டாக சில டாப்பிக்லேருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். ஆர்டிக்கலாக இருக்கட்டும், அமெண்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மாடர்ன் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மிடிவியல் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜாமெண்ட்ரியில் ஜியாகிரஃபியில் மான்சூனாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரிவர் சிஸ்டமாக இருக்கட்டும், ஃபிசியோகிராஃபி ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில டாபிக்ஸ். எக்கானமினா நமக்கு கிராஃப்ல இருந்து கேட்கலாம், இல்லைனா வந்து பேசிக்ஸ் அந்த டாக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, மானிட்டரி பாலிசில இருந்து கொஸ்டின்ன்றது கேட்பாங்க. இந்த மாதிரி சில டாபிக் வந்து கம்பல்சரி கொஸ்டின் வரும்ன்றது தெரியும்ல, அந்த டாப்பிக்கை ரொம்ப தரவா படிச்சுக்கோங்க. அது இதுவா அதுவான்ற டவுட் இல்லாமல் நீங்கள் படித்த டாப்பிக்கில் தரவா இருங்க. ஸோ இது ஆப்ஷன் எலிமினேஷன் இந்த மாதிரி இடத்துல ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்குறப்போ ஆல் ஆர் கரெக்டுங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு ஆன்சராக வர்றதுக்கான வாய்ப்புன்றது இருக்காது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வர்றப்போ ஆல் ஆஃப் கரெக்டுன்னு இருக்கா அந்த ஆப்ஷனை கட் பண்ணிவிடுங்க. மிச்சம் 3ல் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு தெரிஞ்சாலும் நம்மளால எது பெஸ்ட் ஆன்சர்ன்றது சூஸ் பண்ணிக்கிட முடியும். அதனால அதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். வெறும் ஒன்லைனர் மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணாது. இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாரத்தில் இப்போ கடந்த ஒரு 60 நாள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்களேன். வாரத்தில் குறைஞ்சது 2 டெஸ்ட் மினிமம் அட்டன் பண்ணியே தருங்க. அதிகபட்சம் ஒரு 3 டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க நல்லது. நான் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்னா டெய்லி ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறேங்க, தப்பே கிடையாது, ஓகேவா? கன்சிஸ்டண்டாக இருங்க. டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி ரீசனிங்கில் வீக்காக இருக்கீங்கன்னா டெய்லி காலையில் ஒரு ரீசனிங் டெஸ்ட்டு, மேக்ஸ் டெஸ்ட்டு, இங்கிலீஷ் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுங்க. இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு பெரிய டைம்ன்றது உங்களுக்கு எடுக்காது. ஆனால் இதோட இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது நல்லா இருக்கும். நீங்கள் கன்சிஸ்டண்டாக இருந்து அதில் இருந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாரீங்க, ஓகேவா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தாலோ இஷ்யூஸ் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.